ஹாப்பி நியூ இயர். ஆனந்தமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அருமையான கடகராசி நேயர்களே. என்ன ஒரு ஆனந்தம் சார்! என்ன சார் இந்த ஆனந்தமெல்லாம் எங்க சார்? இந்த ஆனந்தம்லாம் இருந்துட்டாவே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். நாங்களாவே கற்பனையாத ஆனந்தத்தெல்லாம் உணர்றோம். இப்படி தானே யோசிக்கிறீங்க கடகராசி நேயர்களே? கவலைப்படாதீங்க. ஆனால் சொல்லப்போனால் கடந்த 5 வருஷமாக கடகத்திற்கு கொஞ்சம் அடி வாங்கின நிலை தான் இருக்குது. ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் உங்களை தேத்தி தான் கொண்டு வரோம். எங்களுக்கும் வெற்றி, உங்களுக்கும் வெற்றி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2025 மிக மிக பொக்கிஷமாக கடகத்திற்கு அமைகிறது. பொக்கிஷம். நம்ம வீடுகளில் சில பொருட்களுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். சில பொருட்கள் நம்ம தாத்தா வச்சுருந்தாங்க, அம்மா வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப பாதுகாப்பு பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அது மாதிரி இந்த 2025 நீங்கள் சொல்லக்கூடிய வருஷமாக இருக்கும். என் லைஃப்பில் ஒரு லிஃப்ட் கொடுத்த வருஷம் 2025 அப்படின்னு சொல்லுவீங்க. நான் உயர்ந்த வருஷம், நான் முன்னேறிய வருஷம் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் சொல்லுவீங்க. இது நான் 100% உறுதியாக சொல்கிறேன். காரணம், பல வழிகளை பெயின் அவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க இந்த 5 வருஷமா. நிறைய நேரங்களில் போலியான புன்னகைகளை சந்தித்தவர்கள் கடகராசிக்காரர்கள். ஒரு காலத்தில் போலியாக சிரிக்கிற இந்த சிரிப்பு எனக்கு நிரந்தரமாக வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்க. கடந்த காலத்தில் கண்டச்சனியாக இருந்து சனி பகவான் இப்போ அஷ்டம சனியாக உருவெடுத்து இந்த 2025 மார்ச் மாதம் 25ஆம் தேதியில் உங்களுக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு மாறுகிறார். இந்த வருஷத்தில் ஒரு 90 டேஸ், ஒரு 3 மாதத்துலேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. சனி ரொம்ப புழிஞ்சிட்டார், உங்களை ரொம்ப சங்கடப்படுத்திட்டாரு. நான் இல்லைன்னே சொல்லலை, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த மார்ச் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகத்துவத்தை, மகத்தான வெற்றிகளை கொடுக்கும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து சனி பயிற்சிகள் வரும், அதுக்கான வீடியோவும் போடுவோம். ஆனால் என்ன தான் நடந்தாலும் வெளியில் ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்திருப்பீங்க. இதுதான் கடகம். என்ன வழி, என்ன கஷ்டம் வந்தாலும் வெளியிலவே காட்டிக்க மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய மனபலம். ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. கடகராசிக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்க. நான் முதல்ல ஒரு 2 வரி சொல்கிறேன், அதுக்கு அடுத்த வரி நீங்களே மனசில் நினச்சி பாருங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். கடகராசிக்காரர்களே, இது ஒரு அற்புதமான நேரம். உங்களுடைய பயம் விலகக்கூடிய நேரம், மனசாட்சிகள் உங்களுக்கு பேசக்கூடிய நேரம், பல பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம். ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, நான் இனிமே இப்படி தான் இருக்க போகிறேன், நான் இனிமே யாரையும் நம்ப போகிறது இல்லை, நான் என்னைய மட்டும் நம்ப போகிறேன், நான் என் முயற்சியில் வெற்றி பெற போகிறேன், நான் மட்டுமே முயற்சி செய்து பாருங்க, வெற்றி நிச்சயம். இந்த 5 வருஷத்தில் ஏமாந்தது தான் அதிகம். பல பேர் நம்பி ஏமாந்து கெட்டது தான் அதிகம். உங்களுடைய வீழ்ச்சியே அதான். நீங்களா என்னைக்கு இருக்கிறேன்னு முடிவு பண்ணுறீங்களோ, இனிமே கடவுள் உங்கள் பக்கம். இதுதான் கடகத்துடைய நிலை. இனிமே யாரையும் நம்ப வேண்டாம். இனிமே நீங்கள் ரிஸ்க் எடுங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு தான் இந்த வருஷம் ரிசல்ட் வரும். உங்கள் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பெரிய பலத்தையும் வெற்றியும் கொடுக்க போகுது கடகராசிக்காரர்களே. இந்த ஹார்ட் ஒர்க்கில் கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்குது. எவரெஸ்ட் மலையே ஏறினாலும் வெற்றி நிச்சயம். அந்த பலம் கிடைக்க போகுது உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம இன்னொருத்தவங்களை நம்பி இருந்தோம். நமக்கான புது பிளான், புது ஸ்கெட்சு, புது நேரம், எல்லாத்தையுமே புதுமையாக சிந்திக்க போகிறீங்க கடகராசிக்காரர்களே. இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான நேரம். யாரெல்லாம் நம்மளை வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் வாழ்த்தக்கூடிய நேரம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் தனிமை மீண்டும் உங்களை தொடரப்போகிறது. ஏன்னா நீங்கள் தனிமையில தான் வெற்றி பெற போறீங்க. தனிமை தான் உங்களுக்கு பெரிய நண்பன். இனிப்பான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த இனிப்பில் கொஞ்சமாச்சு பாய்சன் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இது வரைக்கும் இனிப்பான வார்த்தைகள் யார் உங்களுக்கு சொன்னாலும் அதில் கொஞ்சோண்டு பாய்சன் வச்சுருக்கிறாங்க, விஷம். அது உங்களுக்கு பிடிக்கல, வெறுத்துட்டு இருப்பீங்க. இந்த 2025 பாய்சனே இருக்காத உண்மையான இனிப்பை நீங்கள் பருக போகிறீர்கள். பிள்ளைகளா, குடும்பத்தில் உள்ளவர்களே, அரசியலில் உள்ளவர்களே, அதிகாரத்தில் உள்ளவர்களே, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர போறீங்க. புது நண்பர்களை பெற போறீங்க. புதிய உற்சாகத்தை பெற போறீங்க. வியாபாரத்தில், வாழ்க்கையில் நிம்மதியை பார்க்க போறீங்க. உங்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகுது. 5 வருஷ போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற எண்ணத்தை இதுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்த போறேன்னு ஒரு முடிவு எடுக்க போறீங்க. தீர்க்கமான முடிவு, வைராக்கியமான முடிவு. ஆனால் கொஞ்சம் சிரமம். இந்த நேரத்தில் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற நேரம் வரணும்ல. ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணும்போது தான் வெற்றி பெற போகிறோம். முதல் 6 மாத காலம் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலன்னா இன்னொருத்தரை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் வந்துடும் நம்மளுக்கு. ஆனால் இனிமேல் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்களாவே இருங்க. இந்த முடிவை நீங்கள் எடுங்க. அப்படிப்பட்ட கடகத்திற்கு ஒரு தங்கம் மின்னக்கூடிய நேரம் இது.
தங்கத்தினால் யோகம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. நிச்சயமா ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய இடம், வீடு, பூமி வாங்கறதுக்கூடிய நேரம் உண்டாகும். இந்த வருஷத்துல பிற்பகுதியில் ஒரு இடம் கண்டிப்பா வாங்குவீங்க. பொருளாதார சிக்கல்கள் மாறப்போகுது. ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த 2025 இருக்க போகிறது. அதுவும் திருக்கணிதப்படி வரக்கூடிய சனி பயிற்சி, பாக்கிய சனி இடத்துக்கு சனி பகவான் வராரு. 100% வெற்றியை தர போறாரு. நீங்க நினைக்கிற விஷயத்த நடத்த போறீங்க. கடிதம் மூலமாக நல்ல தகவல்கள் வரப்போகுது. இமெயில் மூலியமாக நல்ல தகவல்கள் வரப்போகுது. ஒரு ஸ்தானத்தை அடைய போறீங்க. வெளியில சொல்ல முடியாம தவிச்சேன் சார், இந்த கௌரவம் எனக்கு வேணும். கண்டிப்பா கிடைக்கும். உங்க கப்பல் தரை தட்டி நின்னாலும் இப்போ அந்த கப்பல் கடலிலே பயணிக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் என்னடா ஆச்சு, எப்படி போயிடுமோன்னு இருந்திருப்பீங்க. இப்படிலாம் 2024 எதிர்பார்த்தோம், வாழ்ந்தோம் இல்லையா? அப்படியே கனவு மாறி இதெல்லாம் மறைஞ்சிட்டு 2025 மீண்டும் உங்கள் டிராவல் சிறப்பாக இருக்கும். இது உண்மை. அதுவும் எப்போ? எடுத்த 3 மாதத்துக்குள்ளே இது நடக்கும். இந்த ஆண்டு நீங்கள் வெற்றி பெறது உறுதி. ஆனால் வெற்றி பெறதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். கமுக்கமாக வேலையை முடிங்க. நீங்கள் தான் ராஜதந்திரம் படித்தவர்கள். அதை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எல்லாருக்கும் எதிரி ஒரு நாளைக்கு நண்பனாக வருவான். ஒரு பெரிய வெற்றியாளர் மட்டும் யாரையும் எதிரியாக சம்பாதிக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக 10 பேர் நல்லதுக்காக யாரையும் எதிர்த்துக்க கூடாது. ஆனால் அதே 10 பேரோட நலனுக்காக ஒருத்தவனுக்கு ஆதரவு கொடுக்குறது நல்லது. ஒருத்தவனுக்கு ஆதரவு கொடுக்கறது நல்லது, தப்பே கிடையாது. கடந்த ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களே நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்தீங்கன்னா திரும்ப மன கஷ்டத்தில் தான் போவீங்க. அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இப்படியே அழுதுகிட்டு 2025 காலை வச்சிங்கன்னா நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். நான் சொன்னால தொடச்சி விட்டுட்டு நகருங்க, தட்டி விட்டுட்டு நகருங்க. உலகத்தில் எந்த உறவுகளாலும் ஒரு நிம்மதியும் கிடைக்காது. கடகராசிக்காரர்களை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆனால் உறவுகளை நம்ம வேலை வாங்கணும். இதுதான் கடகத்துக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சூப்பர் டைம். கடகத்திற்கு கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். கடகத்திற்கு இந்த ஆண்டு எல்லா கஷ்டங்களையும் நிச்சயமாக போக்கும். முழு நிம்மதியோடு முழு திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஆண்டு. சிங்கமா சீருகிற நேரம் இது. இதான் உண்மை. சிங்கிளா சீருகிற நேரம். அதாவது கிங் மேக்கர் நீங்க இந்த ஆண்டு. பல அசிங்கெல்லாம் தூக்கி எறிங்க. யாரெல்லாம் தும்சம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ நம்மள, அவங்களாம் நீங்களே தும்சம் பண்ணுங்க. யாரெல்லாம் தும்சம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்கள நீங்க தும்சம் பண்ணுங்க. பதிலடி கொடுக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 2025 மிக மிக அருமையான நேரம். இந்த வருஷத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம், எந்த தெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். முருகன் உங்களோடு கலப்பார். ஆனால் நம்பிக்கை கொஞ்சம் குறையும். சுப்பிரமணிய சுவாமி உங்களை அனுகிரகம் பண்ணுவார். சுக்குக்கு நிகரான மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு கந்த சஷ்டி கவசம் டெய்லியும் பாராயணம் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு வந்தீங்களா, சந்தனம் இட்டுட்டு திண்ணுரை இட்டுட்டு 10 நிமிஷம் கேளுங்க போதும். நான் ஒரு பாட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன பாட்டு தெரியுமா? பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அதான் நீங்கள். கண்டிப்பாக இந்த ஆண்டு கடகத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும் கடகராசி நேயர்களே. நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் வெல்ல போகிறீர்கள். முருகனை வழிபடுங்கள். வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.